தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பிடத்தக்க அம்சமாக யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்று 5.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஓட்டளித்திருக்கிறார்கள். நோட்டாவிற்கு அளிக்கப்பட்ட இந்த ஓட்டுகள் எழுப்பியுள்ள கேள்விகளை அலசுகிறது இந்த தொகுப்பு. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 5,60,000 பேருக்கும் அதிக வாக்காளர்கள் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். இந்த முறை அதிக அளவில் முதல் முறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதிக பெண் வாக்காளர்கள் ஓட்டளித்துள்ளனர் என்றெல்லாம் தகவல்கள் வந்த நிலையில் நோட்டாவுக்கும் கணிசமான அளவில் வாக்குகள் போயிருப்பதற்கு காரணம் சரியான புரிதல் இல்லாமையா, எந்த வேட்பாளர் மீதும் நம்பிக்கை இல்லையா என பல கேள்விகள் எழுகின்றன. இது பற்றி தேர்தல் ஆணையம் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன. வாக்களித்த மக்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் தகுதியில்லாத அந்த குறிப்பிட்ட கட்சி வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள், அந்த தொகுதியில் மறு தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சட்ட விளக்கம் என்னவென்றால், நோட்டாவில் போட்ட ஓட்டுக்களை கழித்து விட்டுத்தான் மீதியுள்ள வாக்குகளை எண்ணுகிறார்கள். ஆகவே இது இப்போதுள்ள சட்ட விதிமுறைகளின்படி நோட்டாவுக்கு அதிகம் வாக்கு விழுந்தாலும் எந்த வகையிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது, மறுதேர்தல் நடத்தப்படாது. ஆகவே இந்திய பாராளுமன்றத்தில் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் அதற்கான விளைவுகள் என்ன? தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா, தள்ளி வைக்கப்படுமா, அல்லது வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்துவிடுவார்களா? இது குறித்த சரியான சட்ட வடிவத்தை கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்களுக்கு 49O என்ற படிவம் அளிக்கப்பட்டது என்று நினைவு கூர்ந்த முன்னாள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா, நோட்டாவுக்கு கணிசமான வாக்குகள் விழுந்தால் அந்த தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுமா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய முடியாது என்றார். அந்த சட்டம் பார்லிமெண்ட் தான் கொண்டு வரணும், எலெக்ஷன் கமிஷன் சிபாரிஷ் தான் பண்ண முடியும். பட் அதில் என்ன டிஃபிகல்ட்டி பிரச்சனைமா, இந்த இப்படி நிறைய எலெக்ஷன்ஸ்ல நிறைய தொகுதியில் இப்படி வந்தா அப்போ ரீஎலெக்ஷன், ஃப்ரெஷ் எலெக்ஷன் நிறைய தொகுதிகளில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் கொஞ்சம் சிரமம். அரசுதான் நோட்டா ஓட்டுகள் பற்றி முடிவெடுக்க முடியும் என்றாலும் தகுதியான வேட்பாளரை தேர்வு செய்தல் நல்லது என்கிறார் நரேஷ் குப்தா. எப்படியும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும், 15, 20, 30, 40. அதில் ஒருவர் செலக்ட் பண்ணி ஆனஸ்ட் குட் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவருக்கு ஓட் போடலாம். நோட்டா போடுறது எக்ஸசைஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பதிலாக. சட்டப்பேரவை தேர்தலில் நோட்டா பெற்றுள்ள கவனம் அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி திசை மாறும் என்று பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நன் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் எனப்படும் நோட்டாவிற்கு 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியுள்ளன. நோட்டாவிற்கான முழு அங்கீகாரம், அதற்கான சட்ட வடிவத்தை மத்திய அரசு வழங்கினால் மட்டுமே சாத்தியமாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மணிகண்டன்.